வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். தொடர்ந்து திரு சவுக்கு சங்கரும் மற்றும் சவுக்கு சங்கரை போல நிறைய இளம் அரசியல்வாதிகள் எல்லாம் உள்ள வந்திருக்காங்க. இந்த ஆல்டன் போல அரசியல்வாதிகள் எல்லாம் தொடர்ந்து திமுகவை பற்றி குறை பேசிக்கொண்டே வருகிறார். என்ன விஷயம் அதுல எங்க எதுல வில போனாங்கன்னு தெரியல. ஆனா நியாயமானதை பேசுங்க எப்போதுமே. இப்போது இந்த கொலை வழக்கு தீர்ப்பு வந்திருக்கு. இந்த கொலை வழக்கு தீர்ப்புல யார் செய்த தவறு என்பது யாருமே பேசல. சவுக்கு சங்கரம் பேசல. அந்த ஆல்டன் தினம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்றாங்க. திமுக வாக்களிக்காதீங்க. என்னது இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? இவங்க எல்லாம் வேணுனே இந்த யூடியூப்ல தனக்கு அதிகமான ரசிகர்கள் லைக்ஸ் வாக்கம் பண்றாங்களா? ஒண்ணுமே புரியல. இவங்க எல்லாருமே என்னைக்கு உண்மை எடுத்து கூறுவாங்கன்னு தெரியல. அந்த ஆல்டன் என்ற ஒரு வழக்கறிஞர் சீமானை பத்தியே பேசுறாரு தொடர்ந்து. அதுக்கப்புறமா இவர் வெளியே போனார். திரு வேல்முருகனை பத்தி பேசினார். வேல்முருகன் உள்ள இருக்கும் போது ஒரு பேச்சு, வெளியே வந்த உடனே காரியத்தை பிடிக்க வேண்டியது. இதாவது உள்ள இருக்கும் போது 5 வருட காலம் நீங்க எம்எல்ஏவா இருந்து அதனுடைய எல்லா வித திமுகவால் நீங்க எம்எல்ஏவாகி திமுகவால நீங்க எல்லாவற்றையும் அனுபவிச்சீங்க. இன்னைக்கு வெளியே வந்துட்ட உடனே இல்லாததெல்லாம் நான் இதை வெளியிடுவேன், நான் அதை வெளியிடுவேன். நீங்களும் சவுக்கு சங்கரம் ஒரே ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். யாரு? திரு வேல்முருகனும் சவுக்கு சங்கரம் ஒரே ரேஞ்ச். இந்த மாதிரியா உள்ள இருக்கும் போது ஒன்றும் வெளியே வந்த அப்புறமா தேவையில்லாததும் இந்த எலெக்ஷன் தேர்தல் நேரத்துல பேசக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் பேசி கொண்டுறாங்க. இதெல்லாம் நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதாவது அரசியல் வாழ்க்கையில முதல்ல உண்மை வேண்டும். முதல் உணர்வு சரியாக இருக்கணும் எப்பவுமே. அப்பதான் ஒரு தலைவர் ஒரு அரசியல் அந்த கட்சியின் தலைவர் கரெக்டா அரசியல். நீங்க எப்படின்னா உங்களோட இருக்கிற தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க. இருக்கும் போது வெளியே வந்தோடனே கக்கி அவங்க நாசமா போனோன்றது. நீங்க நாசமா போகணும்னு சொல்றீங்க. 5 வருஷம் அங்கதானே இருந்தீங்க. இதெல்லாம் வன்மையா கண்டிக்கிறோம். இந்த மாதிரியான செயல்பாடுகளை மக்கள் அறவே வெறுக்கிறார்கள். அதனால இதை போல நிகழ்வுகள் எல்லாம் நாங்கள் காதுல கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோம். நன்றி.